ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசு நிறுவனத்துலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணவங்கலேருந்து ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி அப் டு 45,000 வரைக்கும் கிடைக்குது. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து பெங்களூர்ல இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், டிராக்ஸ்மேன்ஸ் இந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல டோட்டலா 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிஐ எலக்ட்ரானிக் மெக்கானிக் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதை கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், டெக்னீஷியன், பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம், மெக்கானிக் கன்சூமர் எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன், மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் ட்ரேடு இதில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் மோட் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கார்பெண்டர் போஸ்டிங்க்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் கார்பெண்டர் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். டிராக்ஸ்மேன் போஸ்டிங்க்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ அல்லது நேட்ஸ் அல்லது நேக்கில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிராக்ஸ்மேன் சிவில் கேட்டகரியில் வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் டிராக்ஸ்மேன் சிவில் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ஐடிஐயில் மெக்கானிக்கல் முடித்தவங்களுக்கும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் போஸ்டிங்க்கு வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தவங்களுக்கும் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஎஸ்சியில் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து மேக்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து ப்ளஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸு முடிச்சிருந்தீங்கன்னாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஹோட்டல் அண்டு கேண்டீனில் வந்து குக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க 5 இயர்ஸு. டெக்னீஷியன் பி அண்டு டிராக்ஸ்மேன் பி கேட்டகரிக்கு வந்து மந்த்லி சேலரி 21,700 ப்ளஸ் அலவன்ஸும் தராங்க. அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு மந்த்லி சேலரி வந்து 45,000 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 20,000 ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். www.isro.gov.in இந்த வெப்சைட்டில் அல்லது www.istrac.gov.in இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டு அண்டு சைஸில் இருக்கணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இந்தியாவில் வந்து இந்த ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு வந்து 750 பே பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு 250 அமௌண்ட்டு வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸாக இருக்கும். ரிமைனிங் வந்து 500 நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அல்லது ரிட்டன் டெஸ்ட்டு அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும் சொல்லியிருக்காங்க. இதே டெக்னீஷியன் பி, டிராக்ஸ்மேன், குக்கு இந்த போஸ்டிங்க்கு வந்து 500 பே பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 100 rupees வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரிமைனிங் 400 வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதின பிறகு உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிடேட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் இருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் வச்சு செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அண்டு லைப்ரரி அசிஸ்டன்ட் இந்த 3 போஸ்டிங்க்குமே வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து 80 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும்.
1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. 0.33 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக சொல்லியிருக்காங்க. அதே டெக்னீஷியன் பி அண்டு ட்ராக்ஸ்மேன் போஸ்டிங்க்கும் 80 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும். 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இல்லை மினிமம் குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா பிஆர் கேட்டகரிக்கு 80க்கு வந்து 32 மார்க்கும், ஸ்கில் டெஸ்ட்டில் 100க்கு 50 மார்க்கும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்கை கொடுத்துருக்காங்க. ரிசர்வ்டு கேண்டிடேட்க்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் 80க்கு 24ம், ஸ்கில் டெஸ்ட்டில் 100க்கு 50 மார்க்கும் பாஸ் மார்க்காக கொடுத்துருக்காங்க. குக்கிங் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் வந்து 60 மார்க்குக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். இதுக்கு வந்து 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட்டு 100 மார்க்குக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பெங்களூரு அல்லது அதர் சிட்டிஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக பெங்களூரில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெம்ப்ரவரி பேசிக்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டினியூஸாக எவ்வளோ வருஷத்துக்கு வேண்டாலும் வேலை பார்த்துக்கலாம். ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் படித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.